2026 தேர்தல் சரிங்களா? அது வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு கூட்டணியில உங்களுக்கு தெரியும். அதனால நிச்சயமாக மகத்தான கூட்டணி அமையும். பாபர் வெற்றி பெறும். இப்போது பிஜேபி வந்து அதிமுக சேர்ந்தாக்க நீங்க சேருவீங்களா? அது நம்ம எதுவுமே வந்து ஜோசியம் சொல்ல முடியாது. அவங்க சேருவாங்களா, இவங்க சேருவாங்களா, இது நடக்குமா நடக்காதா, நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க. இன்னும் 1 வருஷம் இருக்கு. அந்த 1 வருஷம் கழிச்சு யார் கூட சேர்றாங்க, எப்படி கூட்டணி அமைய போகிறது என்பதெல்லாம் இப்ப பிப்ரவரியில இருக்கும். அடுத்த பிப்ரவரி உங்களுக்கு தெளிவாக நாங்கள் பதில் சொல்லுவோம். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க பாலியல் வன்கொடுமை ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குங்க. தமிழ்நாடு வந்து நம்ம தலைகுனிவு பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை. சரிங்களா? மாணவி முதல் கொண்டு முதியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு பாலியல் கொடுமை நடந்துட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் டாஸ்மாக், கள்ளச்சாராயம், அது மட்டும் இல்ல கஞ்சா, எங்க பார்த்தாலும் விற்பனை. இதுதான் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. சேலத்துல பார்த்தா டாஸ்மாக் கடையிலேயே கள்ளச்சாராயத்தை விற்கிறாங்க. அதனால இந்த கவர்மெண்ட் என்ன முன்னுதாரணம் காமிக்கிறாங்க அப்படிங்கிறது மக்கள் கேள்வியாக நாங்க கேட்கிறோம். ஏன்னா நம்ம மக்களை வந்து சரியான முறையில வழி நடத்தணும். அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல, ஆனா கொடுக்காத வாக்குறுதிகளா நடக்கும்னு சொல்றாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டை ஒழிப்போம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சும் அவங்க வந்து இதை வச்சு அரசியல் பண்றாங்க. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களும் வந்து சண்டையை நடந்துச்சு. இப்போ நாளைக்கு வந்து தைப்பூசம். தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற மிக முக்கியமான கடவுள் யாருன்னு நம்ம பார்த்தா முருகர் தான். அதனால இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த பாகுபாடும் இங்க கிடையாதுங்க. பல வருஷமாக எல்லாரும் ஒற்றுமையா சகோதர சகோதரிகளா தான் வாழ்ந்து நிற்கிறோம். இவ்வளவு வருஷம் இல்லாத ஒரு பிரச்சனை இப்ப புதுசா கொண்டு வராங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்தாலே இதேதான், மதத்தை தூண்டிவிட்டு அரசியல் செய்வது மிக மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். அதனால இதை வந்து ஆரம்பத்திலேயே தடை செஞ்சிடணும். இல்லைன்னா இது மிகப்பெரிய ஒரு ஆபாயகரமான ஒரு விஷயமாக போகும். அதனால நிச்சயமாக மதத்தை வச்சு நம்ம வந்து எந்த வித பாகுபாடும் இருக்கக்கூடாதுன்றத இந்த நேரத்துல உங்களுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி திமுக கொடுத்த வாக்குறுதிகளை மக்களுக்கு நிறைவேற்றணும். இன்னைக்கு டெல்டா பகுதியில எவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு இந்த அரசு செய்யணும். ஏன்னா இன்னைக்கு நான் நேரடியா போய் எல்லா விவசாயியும் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப பெரிய அளவுல பாதிப்பாயிருக்குங்க. மிகப்பெரிய வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்கு நம்ம விவசாயிகளுக்கு. எனவே மத்திய அரசை நம்பி இல்லாம மக்களுக்கு நிவாரணத் தொகையை நமது முதல்வர் அவர்கள் உடனடியாக வழங்கணும்னு சொல்லி நான் கேட்டேன். ஒரு போட்டிக்களம்னா எதிராளி இருக்கணும். எதிராளியே இல்லாத ஒரு போட்டிக்களம், அது வெற்றினா பெற்றா என்ன, வெற்றி பெறாட்டி எல்லாம் ஒண்ணுதாங்க. ஒரு காம்படிஷன், டஃப் காம்படிஷன் இருந்தாலும் அதுல ஜெயிச்சா அது ஒரு பெரிய வெற்றியை நம்ம கொண்டாட முடியும். அந்த காம்படிஷனே இல்லையே. யார் வாக்களிச்சா? எல்லாரும் சுயேட்சைங்க தான் நின்னாங்க. யார் நின்னா? பெரிய கட்சி. அதனால இது வந்து போட்டியே கிடையாது. அதனால இது வந்து ஒரு வெற்றியாக நாங்க கன்சிடர் பண்ணோம். நான் நிறைய சொல்லிட்டேங்க விஜய் பத்தி, எல்லா பேட்டிலையும் சொல்லியிருக்கேன். அதுதான் என் பதில். அதனால அதை பத்தி மறுபடியும் அதெல்லாம் எதுவும் தேவை.